ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் என்ன செய்றீங்க? அனைவரும் தூங்கிட்டு இருப்பீங்க. எனக்கு தூக்கம் வரல. இப்போ நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டா, குட் நைட் சொல்லிட்டா, மணி கரெக்டாக 3:30. எனக்கு தூக்கம் வரல. கடந்த 2 வருஷமாக விடிய விடிய தூக்கம் வர்றதில்ல. அப்போ நான் காலையில் எப்படி எழுந்து நான் வேலைக்கு போவேன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டுலாம் 1 மணி, 1:30 மணி, 2 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். காலையில் 8 மணிக்கெலாம் எழுந்துவேன். இப்போ கடந்த 2 வருஷம் தூக்கம் இல்லை. இது நான் இப்போ மிட் நைட்டு ஒரே தூங்கிக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பகல்லையும் தூக்கம் வர்றதில்ல, நைட்லேயும் தூக்கம் வர்றதில்ல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ நான் மணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இருட்டில் மணி காட்டுறேன். மணி உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? தெரியுதுங்களா? மணி எத்தனை? 3:30. இது என்ன சத்தன்னு பயந்துடாதீங்க. ஒரு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. தெரியுதுங்களா? கொரட்டை சத்தம் கேட்டிங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம் என்கிட்ட. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், இந்த பக்கம் தான் தலை படுக்கணும், இவர் இப்படி படுத்திருக்காரு, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? இதுக்கு காரணமே நான் தான். இவர் இங்கே தலை வச்சா நான் இங்கே தலை வைப்பேன். ஏன்னா எனக்கு கொரட்டை சத்தம் அவ்வளோ கேட்காது. அவர் அந்த பக்கம் தலை வச்சு நான் இங்கே தலை வச்சேன், காது சவுலாம் கிழிஞ்சிரும். அதனால தான் நீ இந்த பக்கம் தலை வை, நான் இந்த பக்கம் தலை வைக்க. நாங்கள் வடக்கன் தெற்குமா படுக்க ஆரம்பிச்சிட்டோம், கிழக்க மேற்குமா. கொஞ்ச நேரத்தில் ஊரே முழிச்சிரும். நான் தூங்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் தூங்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துறேன், என்ன இதுன்னு காலையில் பார்க்கலாமா? முன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணுறேன். மணி 4 ஆகிட்டு. காலையில் எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு உங்களை மணியை காட்டுறேன், சரிங்களா? இப்போ எனக்கு குட் நைட், உங்களுக்கு குட் மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃப்ரெஷ் ஆகிட்டு மூஞ்ச கழுவிட்டு காலை கடமை முடிச்சிட்டு மணி எத்தனை பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்துக்குங்க, மணி 9:15. 9 மணிக்கு எழுந்தேன். ஃப்ரெஷ் ஆகி பல்லெல்லாம் தேய்ச்சி எல்லாம் கொஞ்சம் நீட்டாக வேலை முடிச்சாச்சு. தினமும் நைட்டில் இப்படி படுத்தா காலையில் என்னால் இப்படி தான் எழுதுக்க முடியுது. வெளியே நல்லா வெயில் அடிக்குது. இனி இதுக்கு மேலே தான் நம்ம சமையல் பண்ணி வேலைக்கு போவோம். என்னோட நிலமை இப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.